தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. பொதுவாகவே ஒரு இடத்திலே ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால், நீதி அரசர்கள் இதற்கு முன்னாலே அங்கே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான். யாரும் போய் கேட்கல. யாரோ ஒருத்தர் போய் கேட்டா அந்த ஒருத்தர் கேட்டதுக்காக வேண்டி நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொல்லுவது முழுக்க முழுக்க தவறு. எனவே இதுவரைக்கும் இல்லாத ஒரு பழக்கத்தை, இல்லாத ஒரு வழக்கத்தை இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மூலமாக உள்ளே நுழைப்பது என்பது இன்றைக்கு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. எனவே அதை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது எதிர்ப்புக்கு உள்ளான ஒன்று, தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒன்று என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தீபத்தூணுங்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் சமர்ப்பித்தாங்களா? இல்லையே சார். சர்வேக்கள் அங்கே இருக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்திலே அது நடப்பட்டது. மலை உச்சியிலே இருப்பதால் கொஞ்சம் உயரமான கல்லாக அது நடப்பட்டது என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நாயக்கர் காலத்திலையும் இருந்துட்டு போகுது, அதை பத்தி இல்ல. ஆனால் அங்கே தீபம் ஏற்றப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? யாருக்கு? நாயக்கர் காலத்திலேயோ ஆங்கிலேயர் காலத்திலோ ராஜாஜி அவர்கள் காலத்திலோ காமராஜர் காலத்திலோ எந்த காலத்திலும் அதுக்கு இருக்கிறதா? இல்லாத ஒன்றை இன்றைக்கு ஏன் நீதிமன்றம் புகுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு அரசாங்கம் தடுக்காவிட்டால் அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். எனவேதான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் போன்றவர்கள் எல்லாம் சரியான நேரத்திலே 144 தடை உத்தரவு போட்டு அதன் அடிப்படையிலே யாரும் மலை உச்சிக்கு செல்லாமல் பாதுகாத்தார்கள். எனவே அந்த பாதுகாக்கின்ற உரிமை அரசுக்கு உண்டு. எனவே இதை அன்றைக்கு விட்டிருந்தால் அது தொடர்ந்து அது பழக்கமாக வந்திருக்கும். எனவே அது அந்த பழக்கம் வரக்கூடாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வெட்டுக்கள் சொல்லுகின்றன, சர்வேக்கள் என்று சொல்லுகின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அது தீபத்தூண் அல்ல.